புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் பதவியேற்க வந்த திமுக எம்எல்ஏ திரு செந்தில் அவர்கள் பிரெஞ்சு மொழியில் பதவியேற்றார். அதற்கு சபாநாயகர் அனுமதிக்காததால் அவர் மலையாளத்தில் பதவியேற்றுக்கிட்டார். சபாநாயகர் அனுமதிக்காத என்ன தவறு இருக்கு? பிரெஞ்சு நம்ம நாட்டு மொழி இல்லை இல்லையா? அதனால் அது அனுமதிக்காத சரிதான் அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் தோன்றலாம். ஆனால் பிரெஞ்சு காலனியாக மிக நீண்ட காலமும் இருந்த பாண்டிச்சேரியில் மொத்தம் 5 மொழிகள் ஆட்சி மொழியாக இருக்குது. அது தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு, மலையாளம், தெலுங்கு. மாஹேவில் மலையாளமும் யானமில் தெலுங்கும் அதிக அளவில் பேசப்படுகின்றன. அங்கே அது அலுவல் மொழியாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் கூட பார்த்திங்கன்னா ஆந்திரா பாடலுக்கு சில எம்எல்ஏக்கள் கடந்த காலங்களில் தெலுங்கில் பதவியேற்று கொண்டதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். ஒரு மாநிலத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மொழியில் ஒரு மக்கள் பிரதிநிதி பதவியேற்றுக் கொள்வது எந்த விதத்தில் தவறாகும்? அந்த மாநிலத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மொழி, அந்த மாநிலத்தில் ஒருவேளை ஹிந்தி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மொழியாக இருந்தால் ஹிந்தியில் பதவியேற்றிருக்கலாம். சபாநாயகருடைய நடவடிக்கை விமர்சனங்களுக்குள்ளானாலும் அந்த சட்டமன்ற உறுப்பினருடைய செயல் நான் உங்களுடைய எந்த கட்டளைக்கும் கட்டுப்பட்டவன் அல்ல என்பது போல மலையாளத்தில் பதவியேற்றிருக்கிறார். பாகூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு செந்தில் அவர்கள் பிரெஞ்சு மொழியில் பதவியேற்க அனுமதி மறுக்கப்பட்ட பிறகு மலையாள மொழியில் அவர் பதவியேற்றிருக்கிறார். அங்கே அதையும் யாரும் தடுக்க முடியாது. ஏன்னு கேட்டால் மலையாளமும் அங்கே அங்கீகரிக்கப்பட்ட மொழி. பாண்டிச்சேரியில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் 5 இருக்கின்றன என்பதை மறந்துவிடக்கூடாது. அவற்றில் பிரெஞ்சும் ஒன்று. இந்த மாதிரி பிரெஞ்சில் பதவியேற்றுக் கொள்வது இன்னைக்கு நேற்றுக்கு அங்கே நடக்கலை. நீண்ட நெடுங்காலமாக பிரெஞ்சில் பதவியேற்கிற சட்டமன்ற உறுப்பினர்களும் இருந்திருக்கிறார்கள். மலையாளத்தில் பதவியேற்றுக் கொள்கிறார்கள், தெலுங்கில் பதவியேற்றுக் கொள்கிறார்கள், தமிழில் பதவியேற்றுக் கொள்கிறார்கள். எனவே பாண்டிச்சேரியின் அலுவல் மொழியில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பதவியேற்க வந்தது எப்படி தவறாகும்? இந்நிலையில் பாண்டிச்சேரி சபாநாயகருடைய இந்த செயல் கடும் விமர்சனங்களுக்குள்ளாகி இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். நன்றி, வணக்கம்.